நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்று மாறாதது. உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சூப்பர். வெல், நம்ம நாட்டை பத்தி ஓஷோ சொன்னதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். ஓஷோவோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப வருத்தத்தோட சொன்னாராம், நம்ம நாடு இதில் சிறந்தது அதில் சிறந்ததுன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம். ஆனால் ஒரு மாநில சைஸ்லையும் இருக்காத ஒரு இங்கிலாந்து கிட்ட 200 வருடங்கள் நம்ம அடிமையாக இருந்தோம். இப்படி மற்றவங்களுக்கு அடிமையானதும் இல்லை ரொம்ப ஈஸியாக அடிமையாகிறது தானே நம்மளுடைய வரலாறுன்னு. அதுக்கு ஓஷோ ரொம்ப சூப்பர்பான ஒரு பதில் சொன்னாராம். மற்றவங்க மேலே படை எடுத்து அவங்களை அடிமையாக்கும் எண்ணம் நம் முன்னோர்களுக்கு இருந்ததில்லை. மற்றவங்களோட பொருளை நமதாக்கிக்கிற எண்ணமும் நம்ம முன்னோர்களுக்கு இருந்ததில்லை. இதை பற்றி நம்ம பெருமைப்படலாமே. ஏன் 5000 வருடங்களுக்கு மேலே வரலாறு இருக்கிற இவ்வளோ பெரிய தேசத்தில் உலகத்தை ஜெயிக்கணுங்கிற வெறியோடு இருந்த ஒரு நெப்போலியனோ ஒரு முசோலினியோ அப்பேற்பட்ட மனிதர்கள் இங்கே பிறக்கலையே. ஈவு இறக்கம் இல்லாமல் இருந்த ஒரு கெங்கிஸ்கானோ ஒரு ஹிட்லர் போன்ற சர்வாதிகாரங்கள் இங்கே பிறக்கலையே. உலகத்துக்கு புத்தரை தந்தது நம்ம தான். குருநானக், மகாவீரர், பதஞ்சலி முனிவர் போன்றவங்க இந்த மண்ணில் தான் தோன்றினார். ஏன் சமகாலத்தில் காந்தி கூட இங்கே தானே பிறந்தாரு. சண்டையை விரும்பாம நிம்மதியையும் அமைதியையும் விரும்புகிற தேசம் இதுன்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாமேன்னு சொன்னார். பக்கத்தில் இன்னைக்கு ஒரு டீச்சர் இருக்காரா, அதனால இதை சொல்லணும்னு தோணுச்சு. எப்போ பார்த்தாலும் நம்ம நாட்டை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்காம இங்கே இருக்கிற பெருமைகளை பற்றி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லலாம். என்ன? கண்டிப்பா சார். கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. வினோத் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், வால்பாறையிலிருந்து நம்மளோட விளையாடிட்டு இருக்காரு. நல்லா தூங்குனீங்களா? நைட் ஃபுல்லாக உங்களோட விளையாண்டே தான் சார் இருந்தேன். நைட்டெல்லாம் விளையாடிட்டு இருந்தீங்களா? அப்படி ஒரு ஃபீலே இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் இருந்தது? ஆமாம் சார். ஆக்சுவலி நானும் தூங்கலை. சரிங்க சார். உங்களுடைய ஸ்கூல்ஸ், உங்களுடைய வாழ்க்கை, இப்படியெல்லாம் ஒரு ஸ்கூல் இருக்கும், இப்படியெல்லாம் ஒரு டீச்சர்ஸ் இருப்பாங்க, இப்படியெல்லாம் ஒரு நிலைமை நம்ம நாட்டில் இருக்குங்கிறது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது. என் குழந்தையோட காலையில் ஸ்கூலில் எழுப்பணும் போது அவளுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்கூலுக்கு போகிறான்னு சொல்லி அவளோட பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய டிரைவரை கூப்பிட்டேன். ஏன்னா ரொம்ப நிம்மதியாக நீ வந்து தனியாக எங்கே இருக்க, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து எங்கேயோ வேளாங்கண்ணியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களையும் கொண்டு வர மாட்டேங்கிற, அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்கணும், நல்ல ஸ்கூல் கொடுக்கணும், உனக்கு ஏன் தோண மாட்டேங்குது? இவ்வளோ வசதிகள் இருக்குது. உனக்கு இனிமேல் நான் சம்பளம் ஏற்றணுன்னா உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து ஸ்கூலில் சேர்த்துரு, கஷ்டப்பட்டு குழந்தைங்கள நல்லா வளர்த்துரு, எஜுகேஷன் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தரும்னு நான் சொல்கிறேன். இங்கே வர்றவங்களோட வாழ்க்கையில் மாற்றம் தரும்னு சொல்கிறேன். என் வாழ்க்கையிலேயே மாற்றம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெரி 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 ஹாப்பி. வெல், வினோத் வால்பாறை 11 கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. 6,40,000 rupees. அப்பா வந்திருக்காரா? வந்திருக்காரு சார். அப்பா கட்டி பிடிச்சி உங்களை முத்தம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த 3,20,000 ரூபாய் செக்கை. சூப்பர். தேங்க்யூ சார். ஸோ ரெடி டு பிளே. எஸ் சார். 12,50,000 rupees. 2 lifelines இருக்கு. எஸ் சார். உங்களுக்கான கேள்வி இதோ. மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர் யார்? Who was the first chief minister of the Madras presidency? And the options are A. K. Kamaraj avargal, B. A. Subbarayulu Reddiyar, C. Raja Muttaya Chettiar, D. C. Rajagopalachari avargal. Who was the first chief minister of the Madras presidency? சார் லைஃப்லைன். லைஃப்லைன். எந்த லைஃப் லைன் வேணும் உங்களுக்கு? 50-50. 50-50.
சுத்தமா ஐடியா இல்லையா? ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கா? குழப்பம். இந்த ராஜா முத்தையா செட்டியார் வந்து மேயர் அப்படின்னு நினைக்கிறேன். மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர். ஜீனியஸ், 2 தவறான ஆப்ஷன்ஸை நீக்கிடுவோம். இப்போ என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேர்த்த பற்றி தெரியும், காமராஜர் அண்ட் ராஜா முத்தையா செட்டியார். மற்ற 2 பேரை பற்றி தெரியாது. தெரியாதவங்க இருந்திருக்கலாம்ங்கிற உங்களோட. எஸ் சார். இல்லை, ராஜகோபாலாச்சாரியார் மேலே கொஞ்சம் டவுட் இருந்தது. இன்னொரு லைஃப் லைன் இருக்கு. மதராஸ் மாகாணத்தின் முதல் அமைச்சர் யார்? ஸோ ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க சார். ஷோர் ஷோர் சார். ஜீனியஸ், அந்த 3 நண்பர்கள் யாருன்னு பார்ப்போம். சேர்த்து வச்சிருந்த சொத்து. அருண் வால்பாறையிலிருந்து, அசீஃப் இக்பால் வந்தவாசிலிருந்து, நந்தகுமார் காஞ்சிபுரத்தில். யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. அருண் வந்து நான் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனார். ஓகே. அசீஃப் இக்பால், நந்தகுமார், இவங்க 2 பேரும் என்னோட டீச்சர் ட்ரைனிங் மேட் 2 பேரும். ஓகே. யார் இந்த அசீஃப் இக்பால்? அசீஃபோட பேசணும்னு நினைக்கிறேன். எஸ் சார். ஜீனியஸ் அசீஃப் இக்பால் அவர்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு 30 செகண்ட் இருக்கும். அதுக்குள்ள அவருக்கு கேள்வியை சொல்லி பதில சொல்லணும். ஹலோ, சொல்லுங்க மிஸ்டர் அசீஃப் இக்பால். ஆமா சார். நான் பிரகாஷ் ராஜ் பேசுறேன். நீங்களும் வெல்லலாம் 1 கோடியில இருந்து. சார் நீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். உங்களுடைய நண்பர் என்னோட இருக்காரு ஹாட் சீட்ல. சரி சார். மிஸ்டர் வினோத். உங்க படம்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். அப்படியா? ரொம்ப நன்றி. இப்போ வினோத் வந்து அவர் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பாரு. உங்ககிட்ட 30 செகண்ட்ஸ் இருக்கு. அதுக்குள்ள பதில சொல்லணும். சரி சார். The next voice is Vinod. Asif, who was the first chief minister of Madras presidency? Subrailu Reddiyar, Raja Muthaiya Chettiar. Who was the first chief minister of Madras presidency? Subrailu Reddiyar and Raja Muthaiya Chettiar. Subrailu Reddiyar. Time's up. என்ன சொன்னார்? சுப்ராயிலு ரெட்டியார் சொல்றேன். எஸ். கன்ஃபார்மா சொன்ன மாதிரி எனக்கு தோணல. உங்களுக்கு தோணல? யோசிங்க. கரெக்டா சொன்னீங்கன்னா நீங்க எந்த அமௌண்ட்டை நினைச்சிட்டு வந்தீங்களோ அதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். குவிட் பண்ணீங்கன்னா 640. தப்பா சொன்னீங்கன்னா 320. சொல்லணும். ரூல்ஸை சொல்லிட்டேன். யோசிங்க. பி சுப்ராயிலு ரெட்டியார். ஷோர். ஷோர் சார். லாக் பண்ணிட்டுமா? லாக் பண்ணிடலாம் சார். லாக் பண்ணிடலாம். சார். ரிஸ்க் எடுக்கிறீங்க? கண்டிப்பா. இது என்னோட அமௌண்ட்டு. உங்களுடைய அமௌண்ட்டு. ரிஸ்க்கு தெரிஞ்சே விளையாடுறீங்க. அதனால ஐ வில் லாக் பி ஏ சுப்பராயலு ரெட்டியார். என்ன லாஜிக் எடுத்து நீங்க அந்த ரிஸ்க் எடுத்தீங்க? ராஜா முத்தையா செட்டியார் வந்து மேயராக இருந்ததாக தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
சென்னை மாகாணத்தின் மேயராக இருந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சீஃப் மினிஸ்டராக அவர் இருந்தார் அப்படிங்கிறத நான் படிக்கலை இதுவரை. ஸோ சுப்பராயலு ரெட்டியார் தான் இருக்கணும் அப்படிங்கிற என்னோட கெஸ் சார். நண்பன் கொஞ்சம் டவுட்டாக தான் சொன்னார். அவன் கரெக்டாக சொல்லியிருப்பானா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் எனக்கு இருக்குது. 12,50,000 ரூபாய்க்கு கெஸ்ஸிங் எடுத்திருக்கீங்களே, பரவாயில்லையா? ஆடியன்ஸ், வினோத் ஜெயிக்கிறாரா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. வினோத் சார் 12,50,000 ரூபாய். மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர் யார் என்கிற கேள்விக்கு நண்பன் சொன்ன B.A. சுப்பராயலு ரெட்டியார் லாக் பண்ண சொன்னீங்க. அப்பா மகன் 12,50,000 ரூபாய்க்கு ஒரு கெஸ் பண்ணாரு. தெரியல அவருக்கு. 3,20,000 ரூபாய்க்கு வந்துட்டா பரவாயில்லையா? பரவாயில்லை, ஜெயிச்சதே ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க ரிட்டையர்மெண்ட் எவ்வளவு தள்ளி போகும்? இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்படணும். 40, இன்னும் ஒரு 10 வருஷத்துல 5 வருஷத்துல எனக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கு. அந்த வருத்தம் உங்களுக்கு வேண்டாம். B is the right answer. What, Mr. Vinod? நேற்று முடிச்சுட்டு நான் போயிட்டு என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க ஹாட் சீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. போயிட்டீங்களா, நல்லா பயப்படாம விளையாடுங்க. கடைசி வரைக்கும் அவங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வின் பண்ணீங்கன்னு கடைசி வரைக்கும் கேட்கவே கிடையாது சார். நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் சார். என் மனைவி வந்ததுக்கப்புறம் தான் நான் என்னோடய வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களை நான் நிறைய பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மை. ஏன்னா நம்மளுடைய அசிங்கம் இல்லாமல் தெரிஞ்சு எங்களை பொறுத்துக்கிறாங்களே. ஆமாம் சார், கண்டிப்பாக. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அற்புதமான ஒரு பலம் இருக்குது. அந்த அசிங்கத்தை எல்லாத்தையும் வந்து தொடச்சி அதுக்குள்ள ஒரு அழகை தேடி, இல்லைன்னா நம்மளை அழகாக்கி பார்த்துக்கிறது. சரி, அப்பாவோட கனவு 10 லட்சம் ரூபான்ட்டு இருந்தது. இப்போ 12,50 இருக்கு. அதுக்கான செக்கும் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. $12,50,000. இன்னும் ஜெயிக்கணும். இது இந்த கைக்கு வர்றதுக்கும் இன்னும் விளையாடணும். நீங்க அம்மாக்கு என்ன பண்ணுவீங்க இதுல? அவங்க கிட்ட தான் நான் கேட்கணும். அது அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமே. நான் காலையில் ஃபோன் பண்ணேங்க. எனக்கு தூக்கமே வரல. எப்பா நம்ம பையன் வந்து ஹாட் சீட்டில் உட்காந்து நடிகர் பிரகாஷ் சார் கூட உட்காந்து பேசுகிறானா அப்படின்னு. ஆமாங்க, அந்த காட்சி நான் எப்போங்க பார்ப்பேன். நான் தெரியல, டிவியில் சீக்கிரத்தில் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. வரே வா. அந்த பெருமையை சேர்த்ததுக்கு என்னோட வந்து உட்காந்து விளையாடுறது அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இங்க வந்தீங்கல்ல, அதுதான் பெரிய விஷயம். சூப்பர். தேங்க்யூ சார். 12,50,000 ரூபாய் கையில் இருக்கு. 3 லைஃப் லைன்ஸ் ஆர் கான். கண்ணுக்கு முன்னாடி இன்னொரு 3 கேள்விகள் தான் இருக்கு 1 கோடிக்கு. சார், அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்கூல் லைஃப் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. என்னுடைய ஸ்கூல் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்கூல் லைஃப். எங்கள் அம்மா கஷ்டம்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. அப்படி தான் வளர்த்தா. ஒரு நர்ஸாக இருந்ததுனால, படித்த பெண்ணாக இருந்ததுனால நல்ல உணவுகள், நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எங்களுக்கு கொடுத்து இன்றைக்கி ஒரு ஆரோக்கியம் இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு அவள் தான் காரணம். எங்களுக்கு தெரியல கஷ்டம் என்னன்னு. அவள் கஷ்டப்பட்டா, ரொம்ப கஷ்டப்பட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டதோ தெரிஞ்சுக்கிட்டது தான். அவள் என்றைக்கும் வாயை விட்டு சொன்னதில்லை. அதுதான் தாய், அதுதான் அம்மா. ஆமாம் சார். நல்ல ஸ்கூல்ஸில் படித்தேன். நல்ல எஜுகேஷன் தான் எனக்கு கிடைச்சது. சென்ட் ஜோசப்ஸ் இந்தியன் ஹை ஸ்கூல், அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப்ஸ் காமர்ஸ் காலேஜ். ஆனால் எனக்கு பிடிக்கல அந்த படிப்பு. ஒரு பேங்க்கில் போய் வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கல. கலை ஆர்வம். காலேஜை விட்டு வந்துட்டேன். அம்மாவுக்கு தெரியல, 6 மாதத்துக்கு அப்புறம் தான் சொன்னேன். பட் அம்மா அதையும் ஏற்றுக்கிட்டான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுடா அப்படின்னா இன்றைக்கி இங்கே நிற்கிற பெருமையாக இருக்கு. நீங்கள் எல்லாம் பட்ட கஷ்டமெல்லாம் எங்களுக்கு தெரியலைங்க. அதனால தான் ஒரு சைட்லேருந்து ரொம்ப
லக்கின்னு நினைக்கிறேன், இன்னொரு சைட்லேருந்து என்னுடைய பேட் லக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்திருக்கலாம் வாழ்க்கையில், அப்படி ஒரு கஷ்டத்தில் இருந்தா இல்லையா? நல்லது நடக்கட்டும் உங்களுக்கு. 25 லட்சத்துக்கான 13வது கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த நாட்டின் தேசிய கொடியில் அதிகபட்சமான நிறங்கள் உள்ளன? Which of these countries has the maximum number of colors on its national flag? And the options are A. Nepal, B. Ilangai, C. Singapore, D. Thailand. தெரியுமா இந்த 4 நாட்டோட ஃபிளாக்ஸ்? இலங்கையில் வந்து எல்லோ, ப்ரௌன், ரெட்டு, அந்த ரெட்டிஷ் மாதிரி. நேபாளத்தில் வந்து முக்கோணம் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்த மாதிரி இருக்கும். ஸ்கூல் டீச்சர்னா நிறைய ஃப்ளாக் எல்லாம் ஒட்டி பசங்களுக்கு நிறைய கிளாஸ் எல்லாம் எடுத்துருக்கணுமே. எஸ் சார், பட்டு ₹12,50,000 இங்க இருக்கு. ரூல்ஸ் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஐ நாட் ஷுவர் சார். 3 லைஃப் லைன்ஸ் போயிடுச்சு. தவறான பதில் சொன்னீங்கன்னா 3 லட்சம் கெஸ் பண்ண முடியுது, ஆனால் நான் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கல. குவிட் பண்ணிக்கிறேன் சார். குவிட் பண்ணிக்கிறீங்க? எஸ் சார். சான்ஸ் எடுக்க விரும்பல. ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்? இலங்கை கொடியும் பார்த்துருக்கேன், அதில் 3 கலர்ஸ் இருக்கிற மாதிரி என்னோட ஃபீல் எனக்கு தோணுது. நேபாளம் அது ஓகே. சிங்கப்பூர் கொடி வந்து கிட்டத்தட்ட இந்த அமெரிக்கன் கொடி மாதிரி தான். சரி. தாய்லாந்து எனக்கு தாய்லாந்து ஒயிட் வித் ரெட் எஸ் ஐ திங்க். அப்படி பார்த்தா சிங்கப்பூர் சி என்னோட கெஸ். உங்களுடைய கெஸ் தவறாக இருந்தால் 9,30,000 போயிடும். பட் நீங்க குவிட் பண்ணிட்டீங்க. ஆமா சார். அத சொல்லுங்க முதல்ல. குவிட் பண்ணிட்டேன் சார். குவிட் பண்ணிட்டீங்க. ஆமா. ஜீனியஸ் வினோத் குவிட் பண்றாராம் with 12,50,000 rupees. ₹12,50,000. சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். நீங்க சி சிங்கப்பூரை கெஸ் பண்ணீங்க. ஜீனியஸ், வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? சிங்கப்பூர் வந்து ரெட் அண்ட் ஒயிட் இருக்கும் அந்த ஃபிளாக். இங்க உட்கார்ந்தனா எல்லாமே வருது கண்ணு முன்னாடி. ஆனா இதுதான் அப்படின்னு சொல்லி கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியல சார் என்னால. பட் குட் டிசிஷன். ₹12,50,000 தெளிவான கரெக்டான டிசிஷன். வெல், வெரி 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 ஹாப்பி. ₹12,50,000. அப்பா வாங்கப்பா. ₹12,50,000. ஆல் தி பெஸ்ட். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. சன்ஃபீஸ்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். உங்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு. A moment to cherish. Thank you, Mr. Thank you. Bye. வினோத் ரொம்ப எளிமையா ரொம்ப இயல்பா இருந்த ஒரு மனிதர். அவர் இங்கிருந்து எடுத்துட்டு போனது ₹12,50,000. பட் எங்களுக்கு காட்டினது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை, மிகப்பெரிய உண்மைகள், கொஞ்சம் கசக்கிற உண்மைகள் தான். எல்லாத்தையும் பார்த்தோம், ஒரு மனிதனை தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அற்புதமான அனுபவம். தேங்க்யூ வினோத். ஸோ இந்த ஹாட் சீட்ல உட்கார்ந்து
என்னோட விளையாட போறது யாருன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. சோ இந்த ஹாட் சீட்ல உட்கார போறது யார்? அந்த மின்னல் விரல்களுக்கான வீரர், சொந்தக்காரர் யார்? ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி இதோ. பெரிய பரப்பளவு கொண்டதில் துவங்கி பின்வரும் மாநிலங்களை சிறிது வரை வரிசைப்படுத்தும். ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏ கோவா, பி ராஜஸ்தான், சி தமிழ்நாடு, டி கேரளா. டைம்ஸ் அப். இப்ப சரியான வரிசை என்னன்னு பார்க்கலாம். பி ராஜஸ்தான், சி தமிழ்நாடு, டி கேரளா அண்ட் ஏ கோவா. இப்போ எத்தனை பேர் சரியான பதில் தந்திருக்கான்னு பார்க்கலாம். 5 பேர். மின்னல் விரல்களுக்கு சொந்தக்காரர் தனசங்கரி. கங்க்ராச்சுலேஷன் தனசங்கரி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கா? நைட் எல்லாம் தூக்கமே இல்லை. ஹாட் சீட் வர முடியுமா இல்லையான்னு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். ரொம்ப டென்ஷனா இருந்தது. இப்போ ஹாட் சீட் வந்துட்டீங்க. அங்க டென்ஷன் பட மாட்டீங்களே? கண்டிப்பா இல்லை சார். இல்லை சார். விளையாடலாமா? கண்டிப்பா சார். Come let's play. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. That's superb. தனசங்கரி சார் எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். யாராவது வந்திருக்காங்க? அம்மா அப்பா தங்கச்சி வந்திருக்கு. அம்மா அப்பா தங்கச்சி. ஃபுல் ஃபேமிலி. சூப்பர். வெல்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க இங்க வந்தது. எனக்கு நான் வின் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசிட்டு திரும்புறேன். 3 பேரும் கண்ணெல்லாம் கலங்குது அவங்க 3 பேருக்கும். வெல் தனசங்கரி, விளையாடுறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு வீடியோ கிளிப் இருக்கு, அதை பார்க்கலாம். வீடியோ ப்ளீஸ். என் பேர் தனசங்கரி. ஐ எம் ஃபிசியோதெரபிஸ்ட். நான் வளர்ந்தது படித்தது எல்லாமே சென்னையில் தான். நாங்கள் ஒரு விவசாய குடும்பம். ஆனால் அப்பாவுக்கு சென்னையில் வேலை கிடைச்சதுனால சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டோம். அப்பா வந்து ஆடி ஓசிஎஃப்ல டெய்லராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு ஒரே ஒரு எங்கள் சிஸ்டர். அவள் பிகாம் முடிச்சுட்டு அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு சிஏ பண்ணணுன்றது ஆசை. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் டைம்லேருந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக தான் நான் இருந்தேன். நிறைய கிளாஸஸ்லாம் மிஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அட்டன் பண்ணுவேன். பட் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அப்பாவுக்கு ஸ்போர்ட்ஸ்னால் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனாலே என்னால் ஸ்போர்ட்ஸில் பெருசாக அச்சீவ் பண்ணவே முடியல. டிஸ்ட்ரிக்ட் கொக்கோ மேட்ச்க்காக நான் போயிருந்தேன். வீட்டில் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன்னு போய் சொல்லிவிட்டு மேட்ச்சுக்கு போயிருந்தேன். என்னோடய பேட் டைம் என்ன ஆச்சு, அன்றைக்கி ரிட்டர்ன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் எல்லோரும் வந்து எங்கே போயிருந்த, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேறு வழி இல்லாமல் உண்மையாக சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அப்போது இது விளையாடுறதுக்கு தான் போனேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்பா ரொம்ப கோவப்பட்டு அடிச்சிட்டாங்க. ஆனாலும் என்னால் ஸ்போர்ட்ஸ் லைன் விட முடியலன்றதுனாலே நான் ஃபிசியோ படித்தோம். இப்போ ஃபிட்னஸ் லைனில் இருந்து ஸ்போர்ட்ஸில் டச் வச்சுட்டே இருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும் இன்னும் பெருசாக அச்சீவ் பண்ணலன்ற வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், இப்போ நான் பாக்ஸிங் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் எ பாக்ஸர் நவ். ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பாக்ஸிங்கில் பெருசாக அச்சீவ் பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த ஷோவில் வந்து நான் கலந்துட்டு வின் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு நான் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணணுன்றது என்னோட ஆசை. அது வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்காகவும் மென்டலி சேலஞ்சு சில்ட்ரன்ஸ்க்காகவும் அவங்க லைஃப்பை யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் எப்படி லீட் பண்ணணுன்ற ஒரு ட்ரைனிங் சென்டராக அமையும். ஸோ அதுக்காகவும் இதில் வின் பண்ணுற அமௌண்ட்டை யூஸ் பண்ணுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என் சிஸ்டர் சிஏ படிக்க வைக்கணும்.
ஸோ கண்டிப்பாக இதில் வின் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு இது எல்லாத்தையுமே நான் அச்சீவ் பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பர்சன், விளையாட்டு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இங்கே வந்திருக்கீங்க. கண்டிப்பாக சார். ஆனால் நம்ம நாட்டில் எப்படி தான் பெண்கள் ஸ்போர்ட்ஸ்னால் எங்களுக்கு பிடிக்காது. வைரமுத்துவோட ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வருது, சில வரிகள். பெண்கள் கட்டில் அறையிலிருந்து சமையல் அறைக்கு நடுவே ரன் எடுத்து ரணமாயிடுவாங்களாம். ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமான விஷயம். ரொம்ப ஒரு மோசமான அண்டு ரொம்ப ட்ராஜிக் மனநிலை நம்ம நாட்டில் இருக்குது ஸ்போர்ட்ஸுங்கிறது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ரொம்ப ரீசெண்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் நீங்கள் டெக்ஸ்ட் புக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு குடும்பம் இருக்கும். அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருப்பார், அம்மா சமையலறையில் வந்து சமைச்சிட்ருப்பா, அக்கா வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான், பையன் வந்து வெளியில் விளையாடிட்டு இருப்பான். பசங்க விளையாடலாம் வெளியில், ஆனால் பெண்கள் வந்து பல்லாங்குழி இந்த மாதிரி விஷயங்கள் தான் விளையாடணும். சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸ் இவ்வளோ ஆர்வம்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். எப்படி ஜெயிச்சு அதுலேயும் போராடி ஒரு பாக்ஸிங் வரைக்கும் வந்தீங்க? ஸ்போர்ட்ஸ் பர்சன்னாவே போராடணும்ல சார், போராடினா தான் அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன். உங்கள் கனவுகள் நினைவாகட்டும். விளையாடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரூல்ஸை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், கவனமாக கேட்டுக்கங்க. இதில் வந்து 1 கோடி ஜெயிக்கிறதுக்கு மொத்தம் 15 கேள்விகள் இருக்குது. முதல் கேள்விக்கு 1000 ரூபாய், படிப்படியாக நீங்கள் ஏறி 1 கோடி ரூபாவை ஜெயிக்கலாம். 15வது கேள்விக்கு 3 லைஃப் லைன்ஸ் இருக்கு. அதாவது முதல் லைஃப் லைன் ஆடியன்ஸ் போல், இரண்டாவது 50-50, மூணாவது ஃபோன் அ ஃப்ரெண்ட். ரெடி? ரெடி சார். யா, உங்களுக்காக செக்ஸ் என் கையில் இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், நிறைய போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். யூ ரெடி டு ப்ளே? ரெடி சார். கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. ₹1000 முதல் கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த வாக்கியம் எப்படி இருந்த நான் டேஷ் என்ற வசனத்தை பூர்த்தி செய்யும்? and the options are A இப்படி ஆயிட்டேன், B அப்படியே இருந்தேன், C இப்படி போயிட்டேன், D அன்னைக்கே போயிட்டேன். ஆப்ஷன் ஏ இப்படி ஆப்ஷன் ஆயிட்டேன். A இப்படி ஆயிட்டேன். லாக் பண்ணிடலாமா? ஜீனியஸ் லாக் A. அந்த ஃபுல் லைனை நீங்க சொல்லுங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ரைட் ஆன்சர். எப்போ தோணுச்சு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும்? இல்லை, ஸ்கூலில் சின்னதுலேருந்தே விளையாட்டுனாவே ரொம்ப பிடிக்கும். படிப்பாக விளையாட்டான்னு கேட்டால் விளையாட்டுன்னு தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு விளையாட்டு பிடிக்கும். எங்கள் சார் சொல்லுவாராம், தனசங்கரி கிளாஸில் பார்க்கவே முடியலையே, ஆனால் மார்க் மட்டும் வாங்குறா அப்படி சொல்லுவாங்க. நான் ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். ஓகே. அது கூட அப்பாவோட கம்பல்ஷன் தான் சொல்ல முடியும். ஓகே. படிப்பில் ஒழுங்காக இருந்துடணும், விளையாடுறது அவருக்கு தெரியாமல் விளையாடுவேன். நீங்க ஜெயிச்சு இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். இரண்டாவது கேள்வி 2000 ரூபாய் உங்களுக்காக இதோ. பின்வரும் உணவுகளில் பொதுவாக அவித்து தயாரிக்கப்படுவது எது? and the options are A தோசை, B வடை, C புட்டு, D உப்புமா. சி புட்டு. C புட்டு. Sure. Sure. Genius lock C puttu. C puttu is the right answer. Super. 3000 ரூபாய். மூணாவது கேள்வி படிப்படியா வந்துகிட்டு இருக்குங்க. வெரி குட். இதோ உங்களுக்காக. பின்வரும் விலங்குகளில் சைவ பட்சணியாக உள்ளது எது? The options are A புலி, B சிங்கம், C முதலை, D யானை. D elephant. D elephant. யானை. லாக் பண்ணட்டுமா? Genius lock D யானை and D யானை is the right answer. ரொம்ப ஸ்போர்ட்டிவா ஜாலியா அப்படியே பார்க்குறீங்க, எந்த எக்ஸ்பிரஷனும் மூஞ்சில இல்லை. D elephant, D யானை. ஈஸியாக போயிட்டு இருக்கு. நாலாவது கேள்வி 5000 ரூபாய் உங்களுக்காக இதோ.
பண்டிகை காலங்களில் தென் இந்தியர்கள் வீட்டு வாசலில் இவற்றில் எந்த இலைகளை தொங்கவிடும் மரபு கடைபிடிக்கப்படுகிறது? The options are A எலுமிச்சை இலை, B நெல்லி இலை, C புளிய இலை, D மாவிலை. டி மாவிலை. D மாவிலை. லாக் பண்ணிட்டுமா? ஜீனியஸ் லாக் D மாவிலை. D மாவிலை is the right answer. ஐந்தாவது கேள்வி உறுதிப்படத்துக்காக உங்களுக்காக இதோ. இது வந்து ஒரு ஆடியோ ரவுண்டமா. இந்த ஒலித்துணிக்கை வைத்து நடிகர் யாருன்னு கண்டுபிடிக்கவும். Can I have the audio please? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. இன்னொரு முறை கேட்கணுமா? என்ன சார்? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ சிவாஜி கணேசன் அவர்கள், பி எஸ் ராஜேந்திரன் அவர்கள், சி ஜெமினி கணேசன் அவர்கள், டி எம்ஜிஆர் அவர்கள். டி எம்ஜிஆர். டி எம்ஜிஆர். ஷூர்? ஷூர். லாக் பண்ணிட்டுமா? ஜீனியஸ் லாக் டி எம்ஜிஆர். உங்களுக்கு என்ன அச்சம், உங்களுக்கு என்ன ஃபியர்? ஸ்போர்ட்ஸை பற்றி இருக்கட்டும், இன்னொன்று இருக்கட்டும். பயம்ன்றதை விட வெறி தான் இருக்கும். இன்னும் ஒன்றுமே பண்ணாமே இருக்குமே அப்படின்ற ஒரு வெறி தான் இருக்குது. பயம் வந்ததுனாவே அங்கேயே நம்மளோட வளர்ச்சி முடிஞ்சிடும். பயக்கூடாது. பயக்கூடாது. அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லை. Wonderful. Well, D is the right answer. ₹10,000 உங்களது. என்ன பிசியோதெரப்பி படிக்கணும்னு? ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா? அது ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது ஃபிசியோதெரப்பியில். சின்ன வயசில் 6th படிக்கும்போது ஸ்கூலுக்கு சீக்கிரம் போயிடுவேன். ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் விளையாடுவேன். அப்போ போய் விளையாடும் போது ஒரு டக் ஆஃப் வார் விளையாடுவோம். ஃபஸ்ட்டு நிற்பேன். அதில் நிற்கும் போது பிடிச்சி இழுத்துட்டேன். எல்லோரும் என் காலில் வந்து விழுந்துட்டாங்க. கால் உடஞ்சிருச்சு. 2 months ஸ்கூலுக்கே போவே இல்லை. சரி. அப்போது வந்து ஃப்ராக்சர் தான் ஆச்சு எனக்கு. அப்புறமா அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிசியோதெரப்பினா என்னன்னே தெரியும். அப்போ வந்து என்னன்னே தெரியாமல் நம்மளும் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆகணும், மறுபடியும் என்னை ஓட வச்சவங்க அவங்க தானே அப்படின்னு. பாக்ஸிங் இன்ட்ரெஸ்ட் எங்கே வந்தது? பாக்ஸிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒர்க் பிளேஸில் தான் சார். ஒர்க் பண்ணுற பிளேஸில் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் பர்சன், எல்லாருமே நேஷனல் சாம்பியன்ஸ். நாங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக மட்டும்தான் இருக்கேன் இப்போ. யாரும் உங்களை கிண்டல் பண்ணல இப்படி ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு இப்படி பார்த்தா? இல்லை, எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாருமே வந்து ஒருத்தர் டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க, என்கரேஜ் தான் சார் பண்ணுவாங்க. ₹10,000 ஷோ மணி, 3 லைஃப் லைன்ஸ் இன்னும் அப்படியே இருக்கு. ₹20,000. 6வது கேள்வி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்கள் உங்கள் எல்லாம் ஒரு கோடி. தனசங்கரி பிசியோதெரபிஸ்ட், சென்னையிலிருந்து 10,000 ஷோ மணி வந்துடுச்சு. ₹20,000. 6வது கேள்வி விளையாடலாமா? கேள்வி உங்களுக்காக. பின்வரும் விளையாட்டு வீரர்களின் குத்து சண்டை போட்டியில் இந்தியாவின் சார்பாக இடம்பெறுபவர் யார்? Who among the following players represent India in boxing? The options are A. Sania Mirza, B. MC Mary Kom, C. Saina Nehwal, D. Anjali Bhagwat. B. MC Mary Kom. B. MC Mary Kom. Lock பண்ணிட்டுமா? Genius lock B. MC Mary Kom, and yes, that's the right answer. 5-time boxing champion. அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டு தான் சார் வந்திருக்காங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அவங்கள பற்றி? அவங்க ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மணிப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. ஆமாம், ட்ரைபல் ஏரியாவில் இருந்து. அங்கே ட்ரைபல் ஏரியாவில் அவங்களுக்கு இருக்க ஃபெசிலிட்டிஸே ரொம்ப கம்மி. அதையும் தாண்டி அவங்க வந்திருக்காங்க. அவங்களும் வந்து வீட்டுக்கு தெரியாமல் தான் சார் பாக்ஸிங் கற்றுக்கிட்டாங்க. And she is a mother of 2. 2 குழந்தைங்களுக்கு ட்வின்ஸ். அப்பா
அவங்களும் மேரிகாம் வீட்டில் விளையாட விடல, இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காங்க. அவங்க கதையை கேட்டு உங்கள் மகள் பெருமையாக சொல்கிறாங்க. ஏன் அப்படி தோணுச்சு உங்களுக்கு உங்கள் குழந்தைய விளையாட்டுக்கூடாதுன்னு? எல்லாத்தையுமே காரணம், நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். அதால் தான் வந்து என் பசங்க படிக்கணுன்ட்டு தான் ஆசைப்பட்டேன். படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. படிக்கிறாங்கல்ல குழந்தைங்க? எனக்கு விளையாட்டு மேலே ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. உங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணா அவங்களுக்கு எதுக்குன்னு அதோட அருமை தெரியல உங்களுக்கு? தெரியல சார். தெரியல. விளையாட்டோ சயின்ஸோ மியூசிக்கோ நடிப்போ அது எவ்வளோ பெருசுங்கிறது முக்கியமில்லை. ஒவ்வொரு குழந்தையும் தனக்கு எது பிடிக்குதோ அதில் சாதிக்கும். பெண்களுக்கு எதுக்கு விளையாட்டு? என்ன சாதிச்சிருவாங்க அவங்க? சாதிச்சிருவாங்கன்றது இல்லை, எனக்கு அந்த விளையாட்டு மேலே போனால் படிப்பில் அக்கறை இல்லாத போயிடுமேன்ற ஒரு பயம். ஆனால் இன்னைக்கு உங்கள் மகள் ஃபிசியோதெரபிஸ்ட், பாக்ஸிங் கற்றுக்கிட்டு இருக்காங்க, ஹாட் சீட்டில் உட்காந்து. இப்போ கூட அது கூட எனக்கு தெரியாது சார். இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். சரி, அப்பா கிட்ட நீங்கள் அடிக்கடி பேசுவீங்களா? ஏதாவது சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? ரொம்ப பேச மாட்டேன் சார். ரொம்ப பேச மாட்டீங்க, ஏன்? ஏன்னு தெரியல. தெரியல. இப்போ ஏதாவது சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? என்னன்னா பெருசாக எதுவும் வருத்தம்லாம் இல்லை. நானும் சரி இல்லை தங்கச்சியும் சரி, நாங்கள் என்ன சொல்கிறோன்றது அவங்க யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. அவங்க சொல்கிறது, நாங்கள் சொல்கிறது சரியோ தப்போ அது அடுத்தது. என்ன சொல்கிறோன்றது ஒரு நிமிஷம் அவர் யோசிச்சாருன்னா கண்டிப்பாக அவர் எல்லாமே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வார். அப்பா கிட்ட காதை கேட்குறீங்க, எங்களுக்கும் சொல்கிறது சொல்ல விஷயங்கள் இருக்குது, அதை கேளுன்னு தான் கேட்குறீங்க. வேலை இந்த நிகழ்ச்சி மூலமாக அப்பாவுக்கு பொண்ணு என்னான்னு புரிஞ்சிடுச்சு இல்லையா? உங்களுக்கு பெருமை தான் சேர்க்குறாங்க உட்காந்துக்கிட்டு. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஃபார் பீங் அ லவ்லி டாட்டர். 7th question for 40,000 rupees. இதோ. இவற்றில் எந்த நோய் மனித உடலின் 2 எலும்புகள் சேரும் மூட்டு பகுதியை தாக்குகிறது? Which of these diseases affects the joints where 2 bones meet in a human body? And the options are A. glaucoma, B. osteoporosis, C. halitosis, D. arthritis. D. arthritis. D. arthritis. Lock பண்ணிட்டோமா? Lock. Sure. Sure. Genius lock D. arthritis. மற்ற டிசீஸ் எல்லாம் என்னன்னு தெரியுமா? ஆஸ்டியோபரோசிஸ் வந்து போன் மினரல் டென்சிட்டியை கம்மி பண்ணிடும் ஏஜிங் ப்ராசஸ்னால. கிளௌகோமா ரிலேட்டட் டு ஐஸ். ஹாலிடோசிஸ் ஐடியா இல்லை சார். ஹாலிடோசிஸ் தெரியாது. டி ஆர்த்ரைட்டிஸ் தெளிவாக தெரியும். டி ஆர்த்ரைட்டிஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஹாலிடோசிஸ்ங்கிறது வந்து இட்ஸ் a bad breath. படிச்சிருக்கோம், இப்போ ஞாபகம் வரல சார். வாய் துர்நாற்றம்னு சொல்லுவோம். படிச்சிருக்கோம், தெரியல. நீங்க ஹீரோ ஆக நினைக்கிறீங்க. உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஹீரோ யார்? நான் பார்த்து பண்ண ஸ்போர்ட்ஸ் ஹீரோஸ் தான். பாடி பில்டர் அவர். எனக்கு அவரை பற்றி ரொம்ப நிறையா தெரியாது. ஒர்க் பண்ணும்போது கொலீக் மாதிரி தான் அவர். நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. உடம்பு ஃபுல்லாகவே அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரோபோ மாதிரி தான். பட் ஸ்டில் அவருக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட் இருக்குது சார். நம்ம அச்சீவ் பண்ணவங்க தான் ரோல் மாடலாக இருக்கணும்னு இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்கவங்களே கூட நமக்கு ரோல் மாடலாக இருப்பாங்க. சூப்பர். கிளாமராக இருக்க வேண்டிய தேவையில்லை, 1000 பேர் ஏற்றுக்கிறவங்க தேவையில்லை. உங்களை தூண்டுறவங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்க்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்க போகிறீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் தங்கச்சி சிஏ படிக்கணும். என்ன நினைக்கிறீங்க அக்கா பற்றி? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கனவை நனவாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? எனக்கு மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். மியூசிக்னா எப்படி? இன்ஸ்ட்ருமெண்ட், பாடுறது? பாடுறது பிடிக்கும். பிடிக்கும். பாடுறது பிடிக்கும். பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் எப்போவுமே. பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. சொல்லிருக்கீங்களா அப்பா அம்மாவுக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு? அது நான் சொன்னதும் இல்லை, ஆனால் நான் எப்பவுமே பாடிட்டு இருப்பேன் வீட்டில், அதனால தெரியும் அவங்களுக்கு. ஓகே. எவ்வளோ அழகாக பாடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கேட்கணுமே. நல்லா இருக்கும்.
ஒரு பாடல் பாடுங்களேன் பார்க்கலாம். நானே மாட்டிக்கிட்டேன் போல இருக்கு. எப்பவுமே பாடுற பாட்டே பாட. நான் அந்த பாட்டு அக்காவுக்கு பிடிக்காது, நான் எப்பவுமே அதையே பாடிட்டு இருக்கேன்னு. ஆனால் அக்கா தான் சொல்கிறாங்க எப்போவுமே பாடுறத பாட சொல்லுங்கன்னு. எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை. எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை. விழியில் கரைந்து விட்டதோ அம்மம்மா, விடியல் அழித்து விட்டதோ. கவிதை தாருங்கள், இல்லை என் கனவை மீட்டு தாருங்கள். தேங்க்யூ. சூப்பர். உங்க அக்கா உங்க கனவை மீட்டுறதுக்கு தான் இங்க இருக்காங்க. What a beautiful sisters. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் சார். Your first friend. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேரும் கண்ணு கலங்குறீங்க அப்படியே தங்கச்சின்னு நினைச்சால. So beautiful. பட் நீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ சோகத்தில் தெரியுறீங்க. பட் நீங்கள் வந்து the way you have fought உண்மையாகவே. எனக்கு ஸ்போர்ட்ஸ் எப்படி பிடிக்குமோ அவளுக்கு மியூசிக் அப்படி பிடிக்கும். படிக்கிறதுக்கே ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்ட டைம், அதனால் பாட்டு கற்றுக்கிறதுக்குலாம் வசதி இல்லை எங்களுக்கு. இப்போ கற்றுக்கணும், இப்போ வசதி இல்லை தான், அது கற்றுக்கிற அளவுக்கு வசதி இல்லை. ஆனால் ஒரு திறமை போயிடுச்சேன்னு ஒரு ஏக்கம் இருக்குது. இது இப்படி சில பலிகள் நடக்கும் தான் தீரும். அதை மீறி மீறி போராடணும். இந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, உங்கள் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனோட வாழ்க்கையோட விளையாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்ட விதம் நிறைய பிடிச்சிருக்கு. இதுக்கு பெரிய பக்குவம் வேணும், நிறைய அனுபவங்கள் வேணும். அந்த அனுபவத்துக்கு சொந்தக்காரதாக இருக்கீங்க. அண்ட் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அண்ட் எல்லாரும் இவங்ககிட்ட கற்றுக்கிற விஷயங்கள் இருக்குது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைங்கிறதுக்கு சரியான எக்ஸாம்பிளாக நீங்கள் இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப எமோஷனான மூமெண்ட். அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி I'll just give you a breathing space. ஒரு சின்ன பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. தனசங்கரி ஃபிசியோதெரபிஸ்ட், பட் உண்மையான சென்ஸில் த ரியல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் நம்மளோட. நான் ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்குற சாக்கில் நான் எடுத்துக்கிட்டேன். ஐ வாஸ் ரியலி மூவ்ட் பை திஸ். 80,000 ரூபாய். 8வது கேள்வி போகிறதுக்கு முன்னாடி, அப்பா உங்ககிட்ட நான் எனக்கு ஒரு ப்ராமிஸ் வேணும். இவ்வளோ நாள் இருந்தது வேற. 2 பெண்கள், பொண்ணுங்க, வளர்த்த பொண்ணுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துங்க. பட் இவங்களுக்குள்ள, தனசங்கரிக்குள்ள இவ்வளோ தாகம் இருக்குது, இவ்வளோ வெறி இருக்குது, இவ்வளோ தெளிவு இருக்குது, சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, உயர்ந்த எண்ணங்களும் இருக்குது. இனிமேல் தடக்க மாட்டீங்களே? இனிமேல் தட மாட்டேன் சார். தடக்க மாட்டீங்க? தடுக்க மாட்டேன் சார். Give a big hand for that, ladies and gentlemen. Thank you, Pa. Beautiful. இந்த நிகழ்ச்சி இப்படி உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு பிரிட்ஜ் கிரியேட் பண்ண முடிஞ்சால் ஐ ஆம் ஹாப்பி. ஓகே, சூப்பர். 3 லைஃப் லைன்ஸ் இருக்கு. கனவு நனவாகும் எல்லா பாசிபிலிட்டிஸ் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. 80,000 rupees. 8வது கேள்வி உங்களுக்காக இதோ. வந்தியத்தேவன் எந்த சரித்திர படைப்பின் கதாநாயகன்? Which historical work is Vandiyadevan the principal protagonist of? And the options are A. Ponniyin Selvan, B. Vengiyin Maindan, C. Kadalpura, D. Sivagamiyin Sabadam. A. Ponniyin Selvan. A. Ponniyin Selvan. Sure? Sure. Lifelines இருக்கு. Sure. What's it? Lock பண்ண சொல்றேன். Genius lock A. Ponniyin Selvan. A. Ponniyin Selvan is the right answer. படிப்பீங்களா?
நிறைய படிப்பீங்களா? நிறைய படிப்பேன். என்னென்ன படிப்பீங்க? என்னோட நல்ல டைமை அப்பா படிக்க வச்சது வந்து நியர்பை ஸ்கூல் இருந்தாலும் சிபிஎஸ்சியில் போட்டாங்க. அங்கே எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணாங்க சார். அங்கே ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறதுக்கு என்னோடய ஸ்கூலிங் தான் சார் காரணம். அவங்க இருந்த டீச்சர்ஸ் எல்லாருமே ஒருத்தரும் நம்ம வாய் வார்த்தைக்காக சொல்லக்கூடாது, செகண்ட் பேரண்ட்ஸ். So beautiful. யார்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு தேடி தேடி கொண்டு வருவாங்க அங்கே இருக்க டீச்சர்ஸ். இவ்வளோ சொல்லிட்டுங்க, அந்த ஸ்கூல் பேர் சொல்லுங்களேன். ஜிகே ஷெட்டி விவேகானந்தா வித்யாலயா. 3 cheers to that school. 1,60,60,000 ரூபாய். I wish you will earn many more. Yeah? So let's play. 9th question for 1,60,000. உங்களுக்காக இதோ. மகாபாரதத்தின்படி கர்ணனுக்கு துரியோதனனால் பரிசாக அளிக்கப்பட்ட ராஜ்யம் எது? According to the Mahabharata, which kingdom was gifted to Karna by Duryodhana? And the options are A. Magadha Nadu, B. Anga Nadu, C. Singala Nadu, D. Kosala Nadu. டைம் போயிட்டு இருக்கு, 30 செகண்ட் இருக்கு. லைஃப் லைன்ஸ் மணியனே, அங்க நாடு தான் தெரியுது, இருந்தாலும் மகத நாடான்னு ஒரு டவுட் இருக்கு. டவுட் இருக்கு. லைஃப் லைன் எல்லாம் படிச்சுங்க. மகாபாரதத்தை படிச்சுங்களா? கேட்டிருக்கேன் சார். கேட்டிருக்கேன். தெளிவாக ஒரு லைஃப் லைனுக்கு வந்துட்டீங்க. எந்த லைஃப் லைன் வேணும் உங்களுக்கு? 50-50 சார். 50-50 அந்த சான்ஸ் எடுத்துக்கிறீங்க. சார். Genius, remove the 2 wrong options. பி அங்க நாடு. பி அங்க நாடு. Sure? Sure sir. லாக் பண்ணிட்டு. Genius, lock B அங்க நாடு. You're sure of அங்க நாடு? B அங்க நாடு is the right answer. டென்ஷன் முடிஞ்சு ஒரு செகண்ட் டென்ஷன் போனோம்னு சிரிப்பு வந்துருமா உங்களுக்கு? வந்துடுச்சு. ஆனால் கேள்வி கேட்டால் மட்டும் முகம் மாறுது. எதையும் மனசுல வச்சுக்க தெரியாது சார், ஃபேஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவேன் சார். எதையும் மனசுல வச்சுக்கிறது இல்லை. வெரி குட். ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கை அது. அதனால தான் உங்களுக்கு பயம் இல்லை. வச்சுக்கிட்டா தானே பயம், ஸ்க்ரீன் பிளே போட்டால் தானே பயம். சூப்பர். அடுத்த கேள்விக்கு போகலாமா? 10வது கேள்வி. மாறிடுச்சு பாருங்க முகம். தப்புன்னு ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் சிரிச்சுக்கிட்டே இருங்களேன். 10வது கேள்வி. டைம்ஸ் அப். ஸோ டென்ஷன் குறைக்கிறதுக்கு இன்னொரு இரவு, இன்னொரு நாள் ஜாலியாக இருக்கலாம். வாழ்க்கை ஆல்ரெடி மாறின ஒரு நம்பிக்கையோட நாளைக்கு வந்து விளையாடலாம். தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல். உண்மையாகவே எனக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல நாள். விளையாட்டை பற்றி நம்ம எவ்வளோ கேவலமாக நினைக்கிறோங்கிறது பார்த்தா ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரீசெண்டாக ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் சில டீச்சர்ஸ் இல்லைன்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணார். அதாவது சில ஸ்கூல்ஸில் வந்து ஒரு டீச்சர்ஸ்க்கு நம்ம வந்து சேலரி கொடுக்க முடியாது, வி காண்ட் அஃபோர்டுன்னும் போது அவர் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல உயர்ந்த ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு ஸ்பான்சர் பண்ணார். அதில் ஒரு பர்டிகுலர் ஸ்கூலுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டீச்சர், பிடி டீச்சர் இல்லை. அதனால் இவர் வந்து அந்த சம்பளத்தை நான் கொடுக்குறேன், அந்த ஸ்கூலுக்கு ஒரு பிடி டீச்சர் வேணும். அந்த பிடி டீச்சர் அங்கே போன உடனே அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அந்த பிடி டீச்சருக்கு கொடுத்த முதல் வேலை என்ன தெரியுமா? அதை பாருங்கள், இந்த குழந்தைங்கள்லாம் சும்மா வெயிலில் விளையாடிட்டே இருக்காங்க, அவங்கள கிளாஸ் ரூமில் உட்கார வச்சு சைலண்ட்டாக உட்கார வைங்கன்னு சொன்னாங்களா. இதுதான் ஸ்போர்ட்ஸை பற்றி இருக்கிற புரிதல், இருக்கிற அக்கறை. இதை மாறணும். விளையாடலாம், விளையாட விடுங்க. அதை விட நம்ம குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சிக்கலாம். இன்னைக்கு நிறைவான மனசோட, நிறைய கதைகளோட, பெரிய அனுபவத்தோட நான் குட் நைட் சொல்கிறேன். See you tomorrow evening
8 o'clock. Good night.